நம்ம செந்தில் பாலாஜி நடத்தினார்ல கரூரில் முப்பெரும் விழாவாம். முப்பெரும் விழானா அது என்ன விழா? முப்பெரும்னா 3 இது என்ன? அதுதான் புரியல. முப்பெரும் விழா நடத்திட்டார். கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கொள்ளையடித்த பணத்தை செலவு பண்ணணும்ல, அப்போ தானே ஸ்டாலின்ட்ட நல்ல பேர் வாங்க முடியும். அதனால் முப்பெரும் விழா நடத்திட்டார். இன்றைக்கி எல்லாத்துக்கும் 1000 ரூபா கொடுத்து கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து சேரை பூரா நிரப்பிட்டாங்க. ஆனால் முன்பக்க சேரை தான் நிரப்புனாங்களே ஒழிய பின்பக்க சேரை நிரப்ப முடியலை. சில பேர் 1000 ரூபா வாங்கிட்டு டிமி கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பாருங்கள். முன்பக்க சேர் பூரா ஆட்கள், பின்பக்கம் சேரில் ஆளே இல்லை, அப்படியே மறைச்சிருக்காங்க. நகரம் பேரூர் கழகம் இந்த அமைப்புகளோடு சேர்ந்து சிறப்பாக பணியாற்றினவுடன் அடிக்க வராங்க. டிவிக்காரன் போய் அது வீடியோ எடுத்தாடே முன்பக்கம் எடு, பின்பக்கம் போகக்கூடாதுங்கிறாங்க திமுககாரன். அவங்களும் எப்படியோ போய் பார்த்தாங்க, முடியலை. அது தூரத்தில் இருந்து எடுத்து பின்பக்க சேரெல்லாம் காலியாக இருக்கிறது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் காலி. அதுக்கடுத்தது யூனிஃபார்ம். நேற்று நம்ம சொன்னபடி சிகப்பு சேலையில் எல்லா பெண்களும் வந்திருக்காங்க. திமுககாரன் பூரா வெள்ளை பேனை, வெள்ளை சேட்டை, வெள்ளை. அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த இதில் இலவச வேஷ்டி சேலை மாதிரி இருக்குது. திமுககாரெல்லாம் பார்த்திங்கன்னா பளபளக்கும் அந்த இந்த சட்டை போடுவான். அப்போல்லாம் வேஷ்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்த நேரம் கொள்ளை அடிக்கிறான்ல, கருப்பு சோப்பு துண்டு அப்படி இதுவரை இருக்கும். அப்படியெல்லாம் விட்டுட்டு பாவம் இலவச சேலை வேஷ்டி கொடுத்த மாதிரி அவனுக்கு ஒரு சேலையும் ஒரு வேஷ்டியும் வந்து இதையும் கொடுத்துருக்கான். அதனால் பாவம் இதாக வந்து உக்காந்துருக்கான். இவங்கெல்லாம் எப்படி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா, இப்போ விஜய்க்கு கூட்டின கூட்டம் தானாக கூட்டின கூட்டம், அவர் ரசிகர்கள் வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து குமிஞ்சிருச்சு. இப்போ எடப்பாடி கூட்டுற கூட்டமே தானாக குமிஞ்சிருச்சுங்கிறாங்க, லாரியில் வரல. ஆனால் இவங்க எப்படி லாரியில் கூட்டிகிட்டு வராங்கன்னு பாருங்கள். அந்த ஃபோட்டோவை எல்லாம் லாரியில் ஏற்றி கூட்டிகிட்டு வராங்க. கரூரில் இன்னும் சற்று நேரத்தில் திமுக முப்பெரும் விழா தொடங்க உள்ளது. இதற்காக தொண்டர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். தொண்டர்கள் வரும் காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் திமுகவின் முப்பெரும் விழா கரூரில் தொடங்க இருக்கிறது. லாரியை பிடிச்சது யார்? லாரிக்கு செலவு பண்ணது யார்? அப்போ கூடின கூட்டமா இல்லை கூட்டிய கூட்டமா? கடவுளுக்கு தான் வெளிச்சம், நமக்கு தான் தெரியுது இல்லை. கூடிய கூட்டம் வரும்போது முன்னாடியே சொல்லிட்டு கூடிய கூட்டம் இல்லை கூட்டிய கூட்டம். இதெல்லாம் ஏற்கனவே சொன்னல, பூரா திருடுறான், அந்த கத்திரிக்காய் திருடுறான், வெண்டைக்காய் திருடுறான், சாம்பார்லாம் திருடிட்டு போயிடறான், பிரியாணி திருடுறான். அது வந்து ஸ்டாலின் இந்த செந்தில் பாலாஜிட்ட திருடக்கூடாதுன்னு சொல்லணும். அவர் செந்தில் பாலாஜி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏன் திருடுறீங்கன்னு, நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க, பசிக்குது, பசிச்சா எங்களுக்கு ஏதாச்சும் திங்கணும்ல, அதனால தான் போய் பசி வேகத்தில் கடைசி போனால் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடும் அப்படின்னு. சரி திருடாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பிஸ்கட், ஒரு பாட்டில் தண்ணி, இதெல்லாம் வச்சு உதயநிதி ஃபோட்டோ போட்ட ஒரு பை அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோவை பாருங்கள். ஆக திருட்டை தடுப்பதற்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் சீனமங்கை கனிமொழி அவருடைய மாநாடுக்கு வரும்போது அவங்க அப்பா மாதிரி அப்படி கையசைக்கிறார். அவங்க அப்பா பாணியில் வெளியே விவிஐபி மாதிரி இங்கேருந்து வர்றார். அப்படி மேடையில் போய் அவர் போய் உக்காந்துட்டார். மேடையில் கனிமொழி உக்காந்த உடனே அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ செந்தில் பாலாஜி விஜய் இருக்கார். விஜய் மாநாடு நடத்தினார் விக்கிரபாண்டியில். எவ்வளோ பேர் வருவாங்கன்ட்டு 3 லட்சம் பேர் 5 லட்சம் பேர்னு ஒன்று கழிவறை எல்லாம் கழிவறை போகிறதுக்கு நிறைய கட்டி விட்டாங்க. என்றைக்கு அவ்வளோ, ஏன்னா எல்லாம் அவசரத்துக்கு போவாங்கல்ல. ஆனால் செந்தில் பாலாஜி தான் நடத்தினார். அவர் அவசரத்துக்கு ஈடி வரும்போது எப்படி போனார்? ஈடி கையை காலை உதலியே போயிட்டார்ல. அப்போ அவர் அதை தெரியணும்ல. வர தொண்டர்களுக்கு வந்து நிறையா கழிவறை கட்டணும்னு சரியான கழிவறை இல்லை. அது திமுக தொண்டர் மாநாட்டு இதிலேயே போய் ஒன்று கடிக்கிறாங்க. பாருங்கள், இந்த ஃபோட்டோவை பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் செந்தில் பாலாஜி எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். அது ஒரு பக்கம் நடந்திருக்கு. நடந்த உடனே இவர் ஸ்டாலின் வர்றாரு. அவருக்கு திருச்சியில் வந்து இந்த விஜய் வந்து கூட்டத்தை நடத்தி இவ்வளோ கூட்டத்தை கூட்டிட்டாராம். அவர் சொல்லிட்டார், நான் கரூருக்கெல்லாம் காரில் வரமாட்டேன், திருச்சியிலேயே கூட்டணியான்ட்டார் ஸ்டாலின். அதனால் விஜய்க்கு போட்டியாக கூட்டியான்ட்டார்.
செந்தில் பாலாஜி அதுக்கு பல கோடிகளை செலவு பண்ணி திருச்சி விமான நிலையத்தில் வந்து அப்படி இறங்குறார் ஸ்டாலின். புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி ரோட் ஷோ. அவர் இப்படியே ஒரு வண்டியில் ஏறி அப்படி கையை காமிச்சிட்டு வர்றாரு. பாருங்கள் என்ன கூட்டம் இருந்தது, விஜய்க்கு என்ன கூட்டம் இருந்தது, செந்தில் பாலாஜி 1000 ரூபா கொடுத்து கூட்டின கூட்டம் எவ்வளோ கூட்டம் வந்திருக்குங்கிறது இந்த வீடியோவில் பாருங்கள். திருச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோ மேற்கொண்டிருக்கிறார். திருச்சியில் வெஸ்லி பள்ளியில் இருந்து ஆட்சியர் அலுவலகம் வரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோ மேற்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் வழங்கிட கேட்கலாம். கலைவேந்தன் வணக்கம், விவரங்களை சொல்லலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெளில இதில் வர ஸ்டாலின் கொஞ்ச நாள் 2-3 நாளைக்கு முன்னாடி உதயநிதி சொன்னார், ஒருத்தர் வந்து மஞ்சள் கலர் இது ஆரஞ்சு மஞ்சள் கலரில் வராரு பஸ்ஸு திருச்சி இவர் விஜய், இன்னொருத்தர் எடப்பாடி பச்சை கலர் பஸ்ஸில் வராரு, எங்கள் வாகனம் பிங்க் கலர்னார். என்னையா பிங்க் கலர்னா பிங்க் கலர் பஸ்ஸு ஓசி பஸ்ஸு அதுதான் எங்கள் வாகனம்னார். அப்போ ஸ்டாலின் இன்றைக்கி பிங்க் கலர் பஸ்ஸில் தானே வந்திருக்கணும். ஆனால் 3 கோடி மதிப்புள்ள ஒரு வேனில் வர்றாரு. அந்த வேனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வசதி. அப்படி வர்றாரு, பாதியிலே நிறுத்த சொல்லிட்டார். என்னையா கூட்டமே இல்லை, என்ன நான் மட்டும் போயிட்டு கையாட்டுறதுக்காச்சும் ஒரு 10 பேர் இருக்கணும்ல அப்படின்னு ரொம்ப திட்டிருக்காரு. இல்லை சார் எல்லாம் செந்தில் பாலாஜி தான் பார்க்குறேன். நான் அதுக்கப்புறம் காரில் போய் கோபத்துடன் போகிறார் எங்கே மாநாட்டுக்கு. என்னையா அப்படி பண்ணிட்டீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தம்பி இந்த ஈடி தேடிக்கிட்டு இருந்ததில்ல, அவர் இருந்து கூட்டத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஈடி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அன்றைக்கி 300 கோடியில் வீடு கட்டினேன்னு சொல்லி 1.5 வருஷம் 2 வருஷம் தலைமறைவானவர் இப்போ அப்படியே அவருக்கு இதாகி தைரியம் வந்து இந்த வீடியோவை பாருங்கள் எப்படி அவர் கூட்டத்தை இது பண்ணுறாரு அப்படின்னு. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச உடனே ஸ்டாலின் போய் நம்ம ராமசாமி விருதை கொடுத்தது கனிமொழி. கனிமொழி ராமசாமி விருது அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். ராமசாமி பேரில் விருது வாங்கினா நமக்கெல்லாம் அசிங்கம், நம்ம கொடுத்தாலும் வாங்க மாட்டான்னாலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரே சந்தேகம், அவருடைய லட்சியம் நிறைவேறி விட்டதுங்கிறார் கனிமொழி. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே ஒரு கனவு இருக்கும். எனக்கு இருக்கக்கூடிய ஒரே கனவு அது தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்ற அதே விருதை, பெரியார் விருதை இன்று பெற்றிருக்கிறேன். அதை என்ன லட்சியம் அப்படின்னா, எங்கள் அப்பா வாங்கினார் ராமசாமி விருது, அது கரெக்டு, உங்கள் அப்பாவுக்கு கொடுத்ததும் ரைட்டு தான். ஏன்னா ராமசாமி 2 அவர் 3, நீங்கள் 2 கல்யாணத்தை சொல்கிறேன். அதனால் கருணாநிதிக்கு கொடுத்ததும் விருது சரி, உங்களுக்கு கொடுத்ததும் சரி. அதை சொல்கிறார், எங்கள் அப்பாவுக்கு பிறகு எனக்கு கிடைத்தது பெரிய பெருமை அப்படிங்கிறார். ஆனால் ராமசாமியை பற்றி இந்த தமிழ்நாட்டில் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. அவர் சொல்பாடு சாமி சொல்பாடு சொல்லி நிறையா அசிங்கங்கள் எல்லாம் பண்ணவர். ஆனால் அவர் ஊழல் செய்ய மாட்டார், அவருக்கு பிடிக்காது. ஆனால் எல்லாட்டையும் காசு கேட்பார். கல்யாணத்துக்கு போனால் காசு கொடு, மீட்டிங்கு போனால் இடைக்கு ஏலக்காய் கொடு, எப்படிலாம் கேட்பார். ஆனால் அரசாங்க சொத்தை கொள்ளையடிக்க மாட்டார். அவருக்கு அந்த எண்ணம். அது ஒரு விஷயத்தில் ராமசாமியை நம்ம பாராட்டலாம். அப்படி இருக்கும்போது 2Gயில் 1,76,000 கோடி கொள்ளையடித்த இந்த பெண்மணிக்கு, திகார் ஜெயிலில் வந்துக்கிட்டு 6 மாதம் ஜெயிலில் இருந்த இந்த பெண்மணிக்கு ராமசாமி பேரில் விருது கொடுத்தா ராமசாமியின் ஆத்மா மன்னிக்குமா? நிச்சயம் ராமசாமியோட ஆத்மா நிச்சயம் உங்களை மன்னிக்காது. காரணம், ஊழலுக்கு வந்து அவர் அந்த எப்போவுமே எதிராகத்தான் இருந்தார். ஊழல்வாதிகளான உங்களுக்கு ராமசாமி கருணாநிதிக்கு கொடுத்தது தப்பு தான். கல்யாணம் பண்ணதில் வேணால் உங்களுக்கு தகுதி வந்திருக்கலாம் ஒழிய, ஊழல் பண்ணதில் வந்து ராமசாமி விருது ராமசாமி ஆத்மாவை உங்களை மன்னித்திருக்காது அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட செய்தி. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜியும் பேசுகிறாரு, இவங்களும் பேசுகிறாங்க. ஸ்டாலின், எங்களை யாரும் அசைக்க முடியாது. செந்தில் பாலாஜி 200 சீட்டில் ஜெயிப்போம், ஸ்டாலின் முன்னாடி 234 ஜெயிப்போம்னாரு. இந்த எடுபடி சேகர்பாபும் 234 ஜெயிப்பேன்னாரு. இப்போ 34 குறைச்சிட்டாங்க, 200 ஜெயிப்போம்னு அடித்து சொல்கிறாங்க. ஆனால் தேர்தல் கமிஷன் அந்த பக்கம் உங்கள் தில்லுமுள்ளு வேலைகளெல்லாம், தில்லாலங்கடி வேலைகளெல்லாம் பூத் வாரியாக எடுத்து செத்தவன் ஓட்டு, வீட்டை காலி பண்ணவன் ஓட்டு, டபுள் என்ட்ரி,
2 ஓட்டு 3 ஓட்டு வச்சுருக்கேன், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது இவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அதை எடுத்துட்டா பல்ல பிடுங்கின பாம்பு மாதிரி ஆகிடுவார் ஸ்டாலின். 200 டெபாசிட் வாங்குறீங்களான்னு பாருங்கள். வேணா 4000 ஓட்டு 4000 ரூபா கொடுத்து 4000 கொஞ்சம் ரேட்டை கொடுத்து 5000 10,000ன்னு பணத்தை கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஜெயிக்க. தகுதியின் அடிப்படையில் நீங்கள் 200 சீட்டில் 20 சீட்டு வரீங்களான்னு பாருங்கள். கள நிலவரம் தெரியாமல் இருக்கார் ஸ்டாலின் அப்படிங்கிறது. இந்த இவங்க சொன்ன 200 சீட்டு ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறது, அதை பற்றி நம்முடைய கருத்து இதுதான். அடுத்து பேசிக்கிட்டே இருக்கும்போது மழை பெஞ்சிச்சு. மழை கொட்டு. வருண பகவானுக்கு நன்றி. பொறுக்கலை பாவிங்களை அப்படி ஊர் சொத்தை கொள்ளையடிச்சிட்டு இப்படி பணத்தை செலவு பண்ணுறீங்களே அப்படி. அது பேசும்போது கனிமொழியை கர்ச்சனை மொழிங்கிறார். யார்? ஸ்டாலின். கர்ச்சனை மொழியா? அந்த அம்மா கர்ச்சிக்குதா? அவர் பார்த்தால் கனிமொழி, நாடாளுமன்றத்தில் பேசினா கர்ஜனை மொழி. எப்பா டாஸ்மாக்கு இருக்கிறதுனால பல பெண்கள் விதவையாகி விட்டார்கள்னு சொன்னீங்களே, இப்போ நீங்கள் டாஸ்மாக்கு திறந்துருக்கீங்களே அப்படின்னு இவங்க கேட்கும்போது கர்ச்சிக்க வேண்டாமா? ஓடுறாங்க, வாயவை திறக்காமல் ஓடுறாங்க பயந்துக்கிட்டு. அந்த அம்மாவை போய் இவர் கர்ஜனை மொழி அப்படிங்கிறாரு. இவர் செயல் வீரரான். யார்? செந்தில் பாலாஜி. பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்கே ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்கள். ஒரு காலத்தில் செந்தில் பாலாஜியை பற்றி சொல்லும்போது போயஸ் கார்டனில் இருந்த இளவரசிக்கு ஒரு ரொம்ப நெருக்கம். அவர்கிட்ட ஒரு பெரிய பணத்தை ஆட்டையை போட்டு போயிட்டார், பல ஆயிரக்கணக்கான கோடி அப்படின்னு சொல்லி திட்டின அதே வாயி இன்றைக்கி ஒரு செயல் வீரர் செந்தில் பாலாஜி அப்படின்னு பாராட்டுறாரு. அப்போ தான் மழை வந்தது. செந்தில் பாலாஜியை பாராட்டி கனிமொழியை பாராட்டின உடனே அவர் வருண பகவானுக்கு பொருட்களை அட்டிடா மழைன்னு அடி மழை. உடனே மழை அவ்வளோ பேரும் ஓடுறாங்க. அதில் சில திமுககாரெல்லாம் இந்த சாக்கில் சேரை தூக்கி அப்படியே தலையில் வச்சுக்கிட்டு மழையில் தடுக்கிற மாதிரி சேரோட நடைய கட்டிட்டான். இந்த பாருங்க, சேரை தூக்கி தலையில் வச்சது. தமிழில் எழுதிய துணிச்சல்காரர். இதனால் கல்லூரியில் இருந்து நீக்கப்பட்டவர். பின்னர் கழக ஆர்வலராக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். எல்லாம் விழுந்து காலி சேராக இருக்குது. அப்போ என்ன பேசுகிறாங்க கனிமொழி? இவ்வளவு பெரிய மழையிலும் அசையாமல் இருந்து நின்று கொண்டிருக்கும், கொட்டக்கூடிய மழையிலும் இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய உடன்பிறப்புகளை பார்க்கும் பொழுது இந்த படை போதுமா? ஸ்டாலின் நன்றி தெரிவிக்கிறார். எல்லாம் ஓடிட்டான். வருணபவன் பாதியிலே காலி பண்ணிட்டார். இந்த அநியாய ஆக்கிரமெல்லாம் இவ்வளோ நடக்கக்கூடாதுன்னு. அதோட மழை குட்டிச்சவர் ஆகி பாதி சேரும் காலினா ஆளில் தூக்கிட்டே போயிட்டான். எல்லாம் தலையில் வச்சவன் அப்படியே போயிட்டான். எல்லாருக்கும் இலவசமாக ஒரு கொடை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். உதயநிதி படத்தை போட்டு வெறும் பையை கொடுத்து என்ன பண்ணேன்? அதனால இந்த மாதிரி கேலி கூத்தா நடந்து மாநாடு ஓரளவுக்கு நடந்து முடிஞ்சது. இன்னும் சில விஷயங்கள்லாம் நாளைக்கு வரும். இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நாளைக்கு வரும்போது என்னென்ன அலங்கோலங்கள் நடந்ததுங்கிறத நாளைக்கு இதை பற்றி பேசுவோம்.